ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் லக்ஷ்மி. வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோனா தீபாவளி ஸ்பெஷலாக மில்க் ஸ்வீட்டு தான் பார்க்க போகிறோம். வீட்டில் இருக்க பொருட்களை வச்சு தான் பண்ண போகிறோம். இதுக்கு ரொம்ப நெய்யெல்லாம் தேவைப்படாது. ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளேயே ரெடி பண்ணக்கூடிய ஸ்வீட். பிகினர்ஸ் கூட ட்ரை பண்ணலாம். எப்படி பண்ணலான்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட கேஹெச்கியூடி சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் 2 கப் அளவுக்கு பால் பவுடர் எடுத்துருக்கேங்க. எந்த பிராண்டாக இருந்தாலும் பரவாயில்ல. அரை கப் அளவுக்கு வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணியிருக்கேன். அரை கப் அளவுக்கு மிதமான சூடு இருக்கிற மாதிரியான பால் காய்ச்சி மிதமான சூடு இருக்கிற மாதிரி இருக்கிற இடத்துல கலந்துக்கோங்க. அப்போ தான் சர்க்கரை நமக்கு நல்லா கரைஞ்சி. இது அடுப்பெல்லாம் ஆன் பண்ணலைங்க. கீழே கவுண்டர் டாப்பில் வச்சு கலந்து விட்டுக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் ஏதும் இல்லாமல் நல்லா அந்த சர்க்கரை அந்த சூடான பால்லே நல்லா கரைகிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு கெட்டியாகிற மாதிரி இருக்கும், அப்படியே லூஸ் கொடுக்கும். இப்போ இதில் பார்த்திங்கன்னா நெய் 2 டேபிள் ஸ்பூன். மொத்தத்துக்குமே இதில் நெய் பார்த்திங்கன்னா 2 டேபிள் ஸ்பூன் தான் நம்ம சேர்க்க போகிறோம். நெய் அதிகமாக தேவைப்படாது. நாட்டு சர்க்கரை வேணும்னா கூட நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நெய்யை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா திரும்ப நல்லா ஒன்றோட ஒன்று கலக்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டிகள் ஏதும் இல்லாத மாதிரி நம்ம நல்லா கலந்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு ஒரே 1 நிமிஷம் நல்லா கலந்துக்கோங்க. அப்படியே லூஸ் ஆக ஆரம்பிக்கும். அந்த பேட்டர் நல்லா லூஸ் ஆக ஆரம்பிக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜ்னு பார்த்திங்கன்னா அது அப்படியே நம்ம தூக்கி விட்டோன்னா இந்த மாதிரி ரிப்பன் மாதிரி மடிஞ்சு விழுகும். இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜு. நல்லா திருப்பி ஒரு 2 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமுக்கு மாற்றிட்டு கலக்க ஆரம்பிங்க. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே வரணும். அல்வா கன்சிஸ்டன்சின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கன்சிஸ்டன்சி வரும்போது கொஞ்சம் திக்காக ஆரம்பிக்கும். அதுதான் பார்த்திங்கன்னா நமக்கு செகண்ட் ஸ்டேஜு. நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கலாம். இப்போ இது பார்த்திங்கன்னா செகண்ட் ஸ்டேஜ் நமக்கு ஓரளவுக்கு அப்படியே கெட்டி ஆக ஆரம்பிக்கும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இந்த நேரத்தில் பார்த்திங்கன்னா ரோஸ் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இல்லைன்னா ஏலச்சி பவுடர் கூட 1/4 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. 3வது ஸ்டேஜுன்னு பார்த்திங்கன்னா நமக்கு சட்டியில் அந்த பாத்திரத்தில் ஒட்டாமல் அப்படியே கலந்து வரணும். கையில் எடுத்து உருட்டினோன்னா நமக்கு அப்படியே அது நல்லா திரண்டு உருண்டு பால் மாதிரி அந்த ஷேப்புக்கு கிடைக்கணும். இப்போ கையில் எடுத்து உங்களுக்கு உருட்டி காட்டுறேன். இதுதான் 3rd ஸ்டேஜு. இப்போ நம்ம இதை லேசாக கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை அப்படியே ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அப்படியே கம்ப்ளீட்டாக ஆற விட்டுங்க. இதே பாத்திரத்துலேயே வச்சுட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிடும், காஞ்சி போக ஆரம்பிச்சிடும். அதனால் வேறு பிளேட்டுக்கோ ஒரு பாத்திரத்துக்கோ மாற்றிடலாம். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா ப்ரெஷர் கொடுத்து பிசைஞ்சு விட்டுக்கலாம். கையிலே கூட பிசையலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இப்போ இதை ஏதாவது ஒரு ஷீட் மாதிரி உங்களுக்கு பேக்கிங் ஷீட் ஏதாவது வச்சுருந்தீங்கன்னா அது மேலே வச்சுட்டு கூட சப்பாத்தி கட்டையை வச்சு லேசாக அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. கொஞ்சம் திக் கன்சிஸ்டன்சி, ரொம்ப தின் கன்சிஸ்டன்சிக்கு மாவை திரட்ட வேணாம். இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ இதில் நீங்கள் குக்கி கட்டர் இருந்தால் குக்கி கட்டரை வச்சு கட் பண்ணிக்கோங்க. என்கிட்ட கிடையாது, அதனால் நான் ஒரு கிளாஸ் வச்சு அதை நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். நல்லா குக்கி கட்டுற மாதிரி நல்லா நமக்கு ஷேப் கிடைக்கும். இப்போ இது கட் பண்ணதுக்கு அப்புறமா உங்கள்கிட்ட என்ன கார்னிஷிங்க்கு நட்ஸ் இருக்கோ, எடிபிள் ஷீட் இருந்தால் எது இருந்தாலும் நீங்கள் ஒட்டிக்கலாம். கடையில் வாங்குகிற மாதிரியே இருக்கும். நம்ம எடிபிள் ஷீட் ஒட்டும் போது நம்ம கடையில் வாங்கின அந்த மில்க் பேடா மாதிரியே இருக்கும். நட்ஸ் உங்களுக்கு என்ன வேணுமோ அது மேலே தூவிக்கலாம். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரோஸ் பெட்டல்ஸ் மேலே எடிபிள் ஷீட்டு சில்வர் ஷீட் ஒட்டியிருக்கேன். நட்ஸ் பிஸ்தா வைக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்.
இப்போ சாப்பிட்டிங்கன்னா கொஞ்சம் இலக்கம் கொடுத்த மாதிரி இருக்கும். நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் நீங்கள் மறுநாள் எடுக்கும்போது நல்லா அப்படியே பிச்சிங்கன்னா அப்படியே கடையில் வாங்குற மாதிரி நல்ல உதிரியாக சூப்பராக கிடைக்குங்க. இப்போ கம்ப்ளீட்டாக அந்த மாவு எல்லாத்தையுமே நம்ம திரட்டி எடுத்து கட் பண்ணி எடுத்தாச்சு. இப்போ வந்து நான் எடிபிள் ஷீட்டை வந்து மேலே ஒட்டிடுறேன். உங்கள்கிட்ட இருந்தால் ஒட்டிக்கோங்க, ஆப்ஷனல் தான். கண்டிப்பாக ஒட்டணுன்ற அவசியம் கிடையாது. நம்ம இதில் ஃபுட் கலர் அது இதுன்னு எதுவுமே ஆட் பண்ணலை. கம்ப்ளீட்டாக ரொம்ப ப்யூராக செய்கிறோம். நீங்கள் வந்து நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ ஆட் பண்ணிங்கன்னா நமக்கு வந்து கலர் வந்து வேறு மாதிரி கலரில் கிடைக்கும். இந்த ஒயிட் கலர் கிடைக்காது நமக்கு. கொஞ்சம் அப்படியே ப்ரௌன் மாதிரி அந்த நிறத்தில் வந்து நமக்கு கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை நல்லா கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கு அப்புறமா தான் நான் காட்டுறேன். எடுத்து பிச்சு காட்டுறேன் பாருங்கள், இப்படி சூப்பராக வந்திருக்குன்னு சொல்லிட்டு. அப்படியே வாயில் வச்சு அப்படியே கரையுதுங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் உங்கள் ஃபீட்பேக்கை கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கான சப்போர்ட்டையும் கொடுங்க. தீபாவளிக்கு இந்த ஸ்வீட்டை செஞ்சு பார்த்துட்டு தீபாவளியை சூப்பராக கொண்டாடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.